சூப்பர் அப்படிதான் ரொம்ப நல்லா பண்ணு. ரொம்ப நல்லா பண்ணு. நீ இந்த பிளேனை வச்சு விளையாடுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிளேனா? உனக்கு அறிவே இல்லையா? நீ டிவி எல்லாம் பார்த்தது இல்லையாடா? அது ஒண்ணு பிளேன் இல்ல, அது ஒரு டைனோசர். டிராகன். இது ஒரு டிராகன். சைனாவோட ரொம்ப முக்கியமான கிரியேச்சரே இதுதான். இப்ப உங்களுக்கு புரிஞ்சதா? மன்னிச்சுக்கோ, இதுல முகம் மட்டும் இருந்ததுனால கண்டுபிடிக்க முடியல. டிராகன் டான்ஸ் கான்சர்ட். இதுல நம்ம கண்டிப்பா ஜெயிக்க முடியும். டிராகனோட உடலை பிடிக்கிறதுக்கு 2 பேர் தேவை. அதுக்குதான் நாங்க 2 பேரும் இருக்கோமே. எது நீங்களா? ஆமா, நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை ஜெயிக்க வைக்கிறோம். முடியவே முடியாது. டிராகன்னா என்னன்னே உங்களுக்கு தெரியல? இல்ல, எனக்கு நல்லா தெரியுமே. சைனீஸ் ஸ்னேக்ஸ் தானே, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் சும்மா நினைச்சேன். இல்ல மாஸ்டர், தயவு செஞ்சு எங்களை ஏத்துக்கோங்க. உங்களுக்கு 2 பேர் தேவை. அதுக்காக நானும் டபுளும் கடமைப்பட்டிருக்கோம். கார்டஸ்ல நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். சரி, ஓகே. ட்ரைனிங்க்கு முன்னாடி டிராகனை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா நாங்க இது வரைக்கும் டிராகனை பார்த்ததே இல்ல. இப்போ நீங்க பாத்தீங்கல்ல, டிராகன்ஸ் கூட இப்படிதான் பண்ணும். ஒழுங்கா சிரிக்கிறத நிறுத்துறான். அது அப்படி இல்ல, இப்படி. பாத்தியா, நான் உன்னை விட நல்லா பண்ணு. குழந்தைங்க கூட பயப்படாதுடா. குழந்தை கூட இதை பார்த்து பயப்படாது. முடியல, என்னால தொட முடியல. ரொம்ப மேல இருக்கு, என்னால இதை எடுக்க முடியல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிராகன்ஸால பறக்க கூட முடியும், உங்களால ஜம்ப் பண்ண கூட முடியலல்ல? சரிதான், இவ்வளவு மேல இருக்கு, உன்னாலேயே அது தொடவே முடியாது. ஆமா. ரொம்ப நல்லா பண்ண. ஆனா நீ என் மேல ஏறிதானே அந்த பழத்தை எடுத்த. நீங்க ஏன் அப்படி பண்ணாம விட்டீங்க? ஆமால, டிராகன் மாதிரி நடிச்சா மட்டும் பத்தாது, யோசிக்கவும் செய்யணும். இப்போ அத எடுங்க. இத தூக்குறது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா? என்னடா அண்ணா, நீ இப்படி விழுந்துட்டியே. இந்த சின்ன மாஸ்க உன்னால தூக்க முடியலையா? அப்படியா? நீ தூக்கு. தூக்கிட்டா போச்சு. நான் தூக்கிட்டேன், பாத்தியா? அடடா, கான்டெஸ்டுக்கு போறீங்க போல இருக்கு. இவங்க 3 பேரும் நல்லா தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வச்சிருக்கிற டிராகனை மட்டும் நாம திருடி விட்டோம்னா அப்புறம் கண்டிப்பா நாம தாண்டா ஜெயிப்போம். ஹண்டர் விக்குனா சும்மாவா? என்ன மாதிரி அறிவாளி இந்த உலகத்திலே கிடையாது. சரி, இன்னைக்கு இது போதும். இவனுங்களை எப்படி நம்புறது? ரொம்ப டயர்டா இருக்கு. வாவ், இந்த டிராகன் செமையா இருக்குது. இதுக்கப்புறம் நீ எனக்கு சொந்தம். ஆஹா, என்னடா இது? என்னால இதை தூக்கவே முடியலையே. வந்துடு, ஒழுங்கா வந்துடு. மாட்டிக்கிட்டேனே.
நம்ம கிட்டதான் கன் இருக்கு, ஒழுங்கா பின்னாடி போயிடுறா. என்னோட கண்ணு வலிக்குது. இல்ல வேணாம். ஏய் ஹண்டர் விக், இங்கே இரு. இன்னைக்கு நீ என்கிட்ட மாட்ட. எங்க ஓடுற? இல்ல யா எப்படியா ஓடி போயிடு ஹண்டர் விக். மறுபடியும் நாங்க உன்னை பார்க்க கூடாது. யாருக்கிட்ட வச்சுக்கிறேன்? என்ன ஆச்சு? ஷலின், என்னாச்சு? ஏய் செல்விக், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு தெரிஞ்சு என்னால இந்த போட்டிக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? நீ போகலையா? இது அவ்வளவு பலமான அடியா? ஷலின், கவலைப்படாத, உனக்காக நாங்க கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிப்போம். ஆமா, நீ எங்களை நம்பலாம். நாங்க கண்டிப்பா பரிசோட தான் திரும்பி வருவோம். ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் ஒன்னும் பணத்துக்காக விளையாடல, புரியுதா? எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த போட்டி இப்ப தொடங்க போகுது. எல்லா போட்டியாளர்களும் அவங்க கிட்ட இருக்கிற லயன் இல்லனா டிராகனை வச்சு போட்டி போட போறாங்க. போட்டியாளர்கள் அவங்களோட டிராகன் இல்லனா லயனை வச்சு இந்த ஏணி மேல ஏறி அந்த ரெட் பாலை எடுத்துட்டு வரணும். இப்ப முதல் போட்டியாளர் யார் வர போறாருன்னா ஃப்ளையிங் டிராகன். ஷலின் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இப்போ அவங்களுக்கு போட்டியா விளையாட போறது கோல்டன் லயன். டேய் அண்ணா, நாம கண்டிப்பா ஜெயிச்சேக்கணும். வா. ஆஹா, போட்டி தொடங்கிடுச்சா என்ன? இவங்க ஓடி போயிட்டாங்க. ஃப்ளையிங் டிராகன்ஸ் அந்த ஏணியில ஏற தொடங்கிட்டாங்க. அவங்க பின்னாடியே இப்போ கோல்டன் லயனும் ஏற ஆரம்பிச்சிட்டாரு. டிராகன் இப்போ ரெட் பால் கிட்ட நெருங்கிட்டாங்க. லயனும் கிட்ட நெருங்கிட்டாரு. என்னது? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அங்க பாருங்க, ஃப்ளையிங் டிராகன் அந்த பால் எடுக்க போறாங்க. அவ்வளவு சுலபமா நாங்க எடுக்க விட்டுருவோமா? என்னது இது வலிக்குது? ஏய், தம்பி, என்ன பண்ற? பார்த்து பத்திரமா நில்லு. இவங்க கதை இதோட முடிஞ்சது. என்கிட்ட வந்துரு. அட, கோல்டன் லயன் சீக்ரெட் வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. டிராகனை சோந்து போக வச்சிட்டாரு. டேய் தம்பி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? நீயும் அவ கூட போடா. உன்னை நீ ஏமாட்டிலேயே கொன்றியாடா? யாருடா நீ? எங்ககிட்ட இப்படி ஏமாத்தி விளையாடுற? நல்லா வாங்க. என்னாச்சு? லயன் கிட்ட வச்சிருக்கீங்கன்னா இதுதான் நடக்கும். உனக்கு ஒண்ணும் ஆகலையே? உங்களை விடமாட்டேன்டா. இப்போ உங்களை என்ன பண்ற பாருங்க. போட்டி ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. எல்லா ஏணியும் உடைச்சு போச்சு. ஃப்ளையிங் டிராகன்ஸ் எடுத்த முயற்சி எல்லாம் வீணா போயிடுச்சு. எனக்கு ஏணியே தேவையில்லையே. இப்போ என்னோட பாருங்க. கோல்டன் லயன் பறக்குறாரு. நம்பவே முடியல. டேய் அண்ணா, நாம இப்ப என்ன பண்றது? அவனை சும்மா விடக்கூடாது. வாடா, நம்மளோட வேலையை காட்டலாம். இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும்டா. இந்த போட்டியில ஜெயிச்ச சாம்பியன் ஃப்ளையிங் டிராகன்.
என்னதுடா இது? அந்த Dress ரொம்ப அழகா இருக்கு. என்னன்னு பாப்போம். என்னது டான்ஸ் ஆடுற போட்டியா? இதுக்கான பெரிய பரிசு உங்களுக்கு என்னன்னா இந்த கிரீடமா? நிஜமாவா? வாவ், இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. முதல்ல இத பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டு வரணும்டா. இது கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். என்னது இது தனியா பேசிட்டு போயிட்டு இருக்கான்? ஆ, என்னவா இருக்கும்? என்னவோ போ. அந்த கரடிங்க எங்க? ஹே கைஸ், நான் என்ன பார்த்தேன்னு தெரியுமா? நிஜமாவே லாகர் விக்க பாத்தியோ? ஆமா, ஆ, அவன் தனியா பேசிட்டு நடந்து போயிட்டு நிஜமாவா? இருந்தான். எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதோ பிளான் பண்ணிட்டு அப்படியா இருக்கான். சொல்ற? ஏதாவது போட்டி நடந்துகிட்டு இருக்கா என்ன? அது சரியா தெரியல. ஒரு நிமிஷம் இரேன். ஆமா, டான்ஸ் போட்டி நடக்குது. நிஜமாவா? அந்த கான்டெஸ்ட் நல்லா இருக்கும் போல. நான் அதுல சேர போறேன். என்னோட அழகான டான்ஸை நான் ஊருக்கே காட்ட போறேன். வாயை மூடுடா. இது டான்ஸ் ஆடுறதுக்கான நேரம் இல்ல. அந்த விக்க பத்தி கொஞ்சம் யோசி. அவன் என்ன பிளான்ல இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் எதுக்காக வெயிட் பண்றீங்க? நான் ரெடி. அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. அது எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கான் பாரு. சத்தம் போடாத. அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். ம். அதோ அங்கிட்டு இருக்கு. வாவ், இது என்ன ஒரு ஷைனிங்கடா. இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது. இதுக்கப்புறம் நீ என்னோடது, எனக்கு மட்டும்தான். உடனே நான் யாருக்கிட்டையும் கொடுக்கவே மாட்டேன். அந்த லாகர் விக்க நீ பாத்தியோ? நான் இந்த போட்டியில ஜெயிச்சு வாங்க வேண்டிய கிரீடத்தை அவன் திருட பாக்குறான். வாங்க, அவனை போய் நிறுத்தலாம். நான் இந்த ஊர்ல இருக்கும்போது திருட்டு நடக்க விட மாட்டேன். டேய் தடியா, ஏதாவது ஒரு நல்ல பிளான சொல்றா. நீ என்ன சொன்ன? உனக்கும் என்னைய ரொம்ப பிடிச்சிருக்குதா? ரொம்ப சந்தோஷம். இப்போ ஹண்டர் விக் இங்க இருக்கான். நாம இங்க இருக்கோம். அவனை சுத்தி வளைச்சி புடிச்சிடலாம். ஓ, ஜெயன் நீ இங்க போ. ஏ டப்ளூ, நீ இங்க இருக்கணும். சரி. இதை எதுல செஞ்சு தொலைச்சிருப்பாங்க? டைமண்டா? ஐடியா. இது கண்டிப்பா வேலை செய்யும். பேபி, எனக்கு உதவி செய்ய வந்தியா நீ? யாரும் உள்ள வராம பாத்துக்கோ. பக்கமா இருக்கு. ஏ, ஆ, இங்க என்ன எல்லாரும் நடக்குது? உங்க கைகளை தூக்கி தலை மேல வைங்க. நீங்க யாரும் இங்க இருந்து எஸ்கேப் ஆவறதுக்கு வழியே இல்ல. நல்லா மாட்டிக்கிட்டீங்க. இந்த ஷோ என்ன நடக்குதுன்னா, யார் பேசுறது? என்ன சத்தம் அது? இதுதான் சூப்பர்மேன் ஷோ. என்ன கூப்பிட்டீங்களா? மோதி பாத்துருவோமா? வா வா. ஓ யா, அவனை சும்மா விட்டுறாத பேபி. மாட்டிக்கிட்ட. தோல்வியை ஒத்துக்கிறியா? கோச்சிக்காத. நான் சொல்றத கேளு. இல்ல தடியா. இங்க இருந்து போயிடலாம்டா. ஓகே. இந்த குண்டெடுக்கலாம். ஓஹா, அச்சோ, அலாரம் அடிச்சு போச்சே. இப்ப நம்ம இங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது? என்னோட செல்ல கிரீடத்தை விட்டு விட்டனே. நான் எப்படி நீ இல்லாம இருக்க போறேன்?
ஏய் டப்ளு, எல்லாம் சேஃபா? எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, டான்ஸ் ஆட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாம கலக்கிடலாம். என்ன மன்னிச்சிடுங்க. நிறைய பேர் இருக்காங்க. கவலைப்படாத, ஹண்டர் விக் வரானான்னு மட்டும் பாரு. ஏய் கொஞ்சம் அங்க பாருங்களேன். ஆ. ஆ. அது இந்த போட்டிக்காகவா? என்ன இவன் எப்படி இருக்கான்? ஹாய். ஹண்டர் விக் இது கொஞ்சம் கூட சகிக்கல. ஆ. ஓ. ஓ. அவனுக்கு அறிவுங்கிறதே இல்ல. ஒண்ணு மாதிரி வேஷம் போட்டிருக்கான். ஒண்ணு மாதிரி வேஷம் போட்டு தப்பா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. எனக்கு நல்லா தெரியும், அவன் கிரீடத்தை திருடதான் வந்திருக்கான். வர வர உனக்கு என் மேல பயம் இல்லாம போயிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? நீ என்ன நினைக்கிற? டான்ஸ் தான் ஆட போறோம். என்ன ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ். அருமையா இருந்துச்சு. ரெடியா? அந்த ஸ்கோரை பாத்தியோ? நம்மளால அவனை ஜெயிக்க முடியுமா என்ன? டேய், கவலைப்படாத. சரி. சூப்பர். உங்களுக்கு எல்லாம் கண்ணே தெரியலையா? அவங்க கரடிகடா. ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நன்றி நன்றி. உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னைய ஜெயிக்க முடியும் எனக்கு நம்பிக்கையே இல்ல. திருடிட வேண்டியதுதான். நீ இதை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்களோட டான்ஸ் அப்பேற்பட்ட டான்ஸ். நான் முதல்ல போய் பப்ளு டப்ளு கிட்ட சொல்லணும். நீயா? ரொம்ப நன்றி. அங்க பாருங்க, கிரீடத்தை திருடுறாங்க. ஹண்டர் விக், அத பத்தி நீ நினைச்சு கூட பார்க்காத. அந்த கிரீடம் என்னுடையது. அச்சோச்சோ, மாட்டிக்கிட்டே. எங்கடா ஓடுற? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏய் டப்ளு. ஓ, வா. வேகமா நட. நீ இப்ப ஜெயிலுக்கு போய்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, உனக்கு பொண்ணுங்க ட்ரெஸ் போடுறதுனா ரொம்ப பிடிச்சிருக்கல்ல, அதனால உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்லயே என் கூட ஜெயிலுக்கு வா. உன்னை பார்த்து ஊரே சிரிக்க போகுது. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. நான் தான் சொன்னேன்ல, நான் இருக்கும்போது இந்த ஊர்ல திருட்டே நடக்காது.